உங்க மாமியாரு அவங்க வீட்டு பரம்பரை நகையெல்லாம் லட்சுமிக்கு கொண்டு போய் போட போறாங்க. ஏன் அதுல 1-2 உனக்கு கொடுக்கப்படாதா? எப்படிமா கொடுப்பாங்க? அவங்க கண்ணுக்கு அவ மட்டும் தானே மருமக. அடுத்தடுத்து நல்ல விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா அவங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியும் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அதிர்ச்சி கொடுக்க போறேன். அப்ப அவ எப்படி தாங்குவா? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அலுமிலு வா, நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு. சரிம்மா. அண்ணே, ஏன் உம்முன்னு இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. நீங்களும் போய் நலுங்கு வைக்கிறீங்களா? உங்க கைப்பட்டாலே சுகப்பிரசவம்னு சொல்றாங்க. பார்த்து வைங்க. பிரசவ தேதி ஞாபகம் இருக்குல்ல? அப்ப நான் வரேங்க. கிளம்புறீங்களா? சாப்பிட்டுட்டு போங்க. சரி. அனுஷ்கா, ஆத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து நலங்கு வை. அது வரத. வா வரத. எடுத்து வை. ஏய், அங்க முதல்ல வச்சுட்டு வா. இங்க வந்துட்டு முதல்ல நான் லட்சுமி அக்காக்கு தான் வைப்பேன். மாரிமா, அனு அத்தை வாங்கி
கொடுத்த புடவைங்க அதையும் கட்டிட்டு வரல? அது நேத்தே கட்டிட்டேன்க்கா, கசங்கிருச்சு. என்னடி சொல்ற? ம் சக்தியும் நானும் அதான் சக்தி உன்னை உரசிக்கிட்டு நிக்கிறானா? ம். அண்ணா ஜாலியா இருக்குண்ணே. ஏய் சும்மா சொல்லல. அக்கா, அடுத்த 7 மாசத்துல இந்த இடத்துல நான் இருப்பேன். நீங்க எனக்கு நலங்கு வைக்கணும்னா சரி கண்டிப்பா வைக்கிறேன். போதுண்டி போய் அக்காக்கு வச்சுட்டு வா போ. இந்தாங்க. ஏய் எனக்கு போதும். போய் முதல்ல அக்காக்கு வைப்போம். ஓடினா ஓடினா. மா குடிக்க தண்ணி எடுத்து சரிம்மா, வையேன். இதை கொண்டு வா. ஏய் என்னடி சந்தனம் வைக்கிறியா கண்ணத்துல அடிக்கிறியா? எல்லாருக்கும் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, சந்தனம் வைக்கிற மாதிரி தான் என்ன என்னடி? இல்ல, அன்னைக்கு உங்க அம்மா என்ன எப்படி பேசினாங்க. இன்னும் 8 மாசத்துல 2 புள்ள பெத்து காட்டுறேன். ஏய் என்னடி சொல்ற? என்னக்கா பாக்குறீங்க? முதல் தவணைய 2 புள்ள, அதுவும் 8 மாசத்துல. புரியுதா? ஏய் சாதம் ஊட்டி விடுறியே. போதும் போதும். எல்லாரும் வச்சிட்டீங்களா? நீங்க மட்டும்தான் வைக்கணும். நான் வைக்கிறேன். லட்சு வா வா. நீ என்ன விருந்தாளியா? முதல்லயே வந்திருக்க வேணாமா? வா வந்து நலுங்கு வை. வா லட்சு. லட்சு லட்சுமிக்கு வச்சிரு. நான் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா இருந்த போல, நான் வந்ததும் வயிற்றுக்குள்ள இருக்கிற உன் புள்ள கூட ஒரு நிமிஷம் செலுத்திருப்பானே. நீ என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு என்னைக்குமே கெடுதல் செய்ய மாட்டேன்னு நம்புறேன். நம்பு, நல்லா நம்பு. நானும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஜெனிஃபர் செத்து எனக்கு என் எதிரி யாருன்னு காட்டிட்டா. இனிமே அவளை துரத்தி துரத்தி வேட்டையாடுறதுதான் என் வேலையே. நீ குழந்தைய பெத்துட்டு வா, உனக்கு நரகத்தை நான் காட்டுறேன். வரட்டுமா? நான் வரேன் அத்தை. ஏய் என்ன சாப்பிட்டுட்டு போ. இல்ல அத்தை, அவர் வெளியில போயிருக்காரு. நான் தான் போய் கடையை திறக்கணும். அதான். சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம்
நீ வந்து சாப்பிட்டு போனோன்னு. சரிங்க அத்தை. எல்லாரும் நலுங்கு வச்சாச்சுல, இப்ப நான் தானே. ஆமா. அலமேலு, அந்த ஆலத்தை எடுத்துட்டு வாமா. நீங்களும் வாங்க. போய் கொட்டிட்டு வந்துருமா. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். தேனு, நீ வாமா. லட்சுமி, பயப்படாத. மெதுவா மெதுவா மெதுவா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. பாத்தே பாத்து. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சாரி டாக்டர், சரியா கவனிக்காம கால் தடிக்க விழுந்துட்டேன். எப்படி கவனிப்ப? உன் மனசு முழுக்க ஒரே குழப்பம். தேன்மொழியை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீ உன் குழந்தைய இழக்க போற. அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த உன் மனசுல பாரமா ஏத்தி வச்சிருந்தா யாருக்கு நஷ்டம்? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க லட்சுமி. தேன்மொழி குழந்தைய யாராலையும் காப்பாத்த முடியாது. அவ குழந்தை ஒருவேளை உயிரோட இருந்தா ஊனமா பிறக்கும்னு சொன்னது கூட உங்களை ஒரே ஐடியா அப்செட் பண்ண கூடாதுங்கிறதுனாலதான். இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கிறது போன ஜென்மத்துல நீ செஞ்ச புண்ணியம்.
கொஞ்சம் பிசகி இருந்தா கூட குழந்தையோட நீயும் போய் சேர்ந்திருப்ப. திரும்பவும் சொல்றேன், உன் மனசுல இருக்கிற தடுமாற்றத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உன் குழந்தை மேல கவனத்தை செலுத்து. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசாவது கிடைக்கும். அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். சொன்னேன் சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு ஒரு ஆளும் நம்பல. ஆனா இப்போ நடு ஹால்ல வச்சு வந்திருக்கிறது அம்மாவோட ஆவிதானு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ அம்மா, அம்மா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. அதுக்காக என் பொண்ணு உடம்புல பூந்து ஏமா இப்படி சித்திரவதை பண்ற? ஹலோ, நான் புலம்புறது காதுல விழுதா இல்லையா? ஏமா, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ பாட்டுக்கு உண்மையை ஒத்துக்கன்னு சொல்ற. ஒத்துக்கிட்டா என் நிலைமை என்ன ஆகும்? இல்ல என் பொண்ணு வாழ்க்கை தான் என்ன ஆகும்? ஐயோ, என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இந்த பேய் பிசாசு மேலையெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நேத்து நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் சொன்னேன்ல. இனியா ஏதோ உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கன்னு சொன்னாலே, அது என்ன உண்மை? அப்படியா சொன்னா? இல்லையே, எனக்கு ஒண்ணும் அப்படி எதுவும் காதுல விழலையே. என் பொண்ணு உடம்புலதான் பேய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அதிர்ச்சி வந்ததுல அப்படியே உறைஞ்சு போயிட்டேன்டா. காது கூட அடைச்சு போச்சு, எதுவுமே கேட்கல. ஏங்க, அது நிஜமாவே பேய் தானா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ஏதாவது எனக்கு மனவியாதியா இருக்குமோ? ஆமாங்கோடி, சாமியார் பூஜை பண்ணி இனியாவ மந்திரத்தாலேயே காலுக்கு இழுத்துட்டு வந்தாரே. இந்துவ நடக்கவே முடியாத அளவுக்கு பண்ணாரு. என் கண்ணுக்கு முன்னால நடந்தத நான் எப்படி போயின்னு நினைக்க முடியும்? இனியா அப்படியே அத்தை மாதிரியே பேசுனா? இருக்காதுங்க, அதெல்லாம் ஏதாவது அந்த மந்திரவாதியில உட்கார்ந்திருந்தால ஏதாவது மேஜிக் மாதிரி தந்திரமா இருக்கும். இல்ல தம்பி, எல்லா விதத்திலயும் நாம யோசிச்சு பார்க்கணும்ல. என்னன்னா, இனி அவக்கு அவ பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அது ஆழமா அவ மனசுல பதிஞ்சு, அதனால கூட அவ அப்படி நடந்திருக்கலாம்ல. சரி கோடி, அது அப்படியே இருந்தாலும் உங்க அம்மா ஏன் உன்னை மிரட்டணும்? ஐயோ, அவங்க எங்கங்க என்ன மிரட்டினாங்க? இனி அதானே மிரட்டினா. இப்போ நான் அவளை ஒரு அம்மாவா அடிச்சிருக்கேன், மிரட்டி இருக்கேன்ல. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து என்ன மிரட்டி இருக்கா, அவ்வளவுதான். ஓ, என்ன ரொம்ப குழப்பாத கொடி. நீ இனியா மேல அத்தையோட ஆவி வந்திருந்தாலும் சரி, இல்ல இனியாவுக்கு அத்தை மேல இருந்த பாசத்தால இப்படி மாறி இருந்தாலும் சரி, உன்னை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுதாங்க நானும் சொல்றேன். இங்க பாரு, நீயே கேளு. என்னப்பா, நானா? அம்மாவுக்கா? நான் ஏன்பா அம்மாவுக்கு கெடுதல் பண்ண போறேன்? இல்ல. டேய், இத தானே அவரும் கேட்டுட்டு இருக்காரு.
இது பாருங்க, 2 பேரும் சேர்ந்து தயவு செஞ்சு என்ன குழப்பாதீங்க. டேய், நான் மனசார ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணது கிடையாதுடா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே அப்படின்னு நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். திரு, பேயும் இந்த வீட்ல இருக்கு. ஆனா அது வேற, இது வேற. அத்தையோட ஆத்மா இனியா மேலதான் வந்திருக்குன்னு திரு நம்புறாமா?